ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு அப்படிங்கிறாங்க. இது வந்து தவறு. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னா வந்து அதுக்கு ஆன்சர் வந்து திருக்குறள் வந்து வரணும். ஏன்னா இது கொடுத்துருக்க அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து இது எல்லாமே வந்துன்னா எட்டுத்தொகை நூல்களுள் வந்து ஒன்று தான். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இது எல்லாமே எட்டுத்தொகை நூல்கள். நமக்கு கேள்வி வந்து தவறு அமைஞ்சிருக்கு. இல்லைன்னா எட்டுத்தொகை நூல்கள் வந்து அல்லாத ஒன்று எது அப்படின்னா கூட திருக்குறள் வரும். அப்படி இல்லைன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எது அப்படின்னாலும் திருக்குறள் வரும். ஸோ கேள்வி வந்து தவறு அமைந்திருக்கு. ஏன்னா அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து இது எல்லாமே வந்து என்னன்னா எட்டுத்தொகை நூல்கள் தான். திருக்குறள் மட்டும்தான் வந்துன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்த கேள்வி, நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் அப்படிங்கிறாங்க. நேரு வந்துன்னா கடிதம் வந்து அதிகம் எழுதியிருப்பாங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு. அதில் எதை அதிகம் புத்தக படிப்பு, புத்தக வாசிப்பை தான் அதிகம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் அப்படின்னா நூல்கள் பற்றி. அடுத்த கேள்வி பாருங்க, பட்டினம், பாக்கம் என்று அழைப்பது வந்து எது அப்படின்னா வந்து கடலையை அடுத்து இருக்கும் ஊர்கள் அப்படின்னு. அதில் கடலையை அடுத்து இருக்கும் ஊர்கள் தான் பட்டினம், பாக்கம். அதில் ஒரு பெரிய ஊர்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டினம் அப்படிம்பாங்க. கடலையை அடுத்து இருக்கும் சிறிய ஊர்களை வந்து பாக்கம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பட்டினம், பாக்கம் என்று அழைப்பது வந்து கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள். அடுத்த கேள்வி பாருங்க, தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்க. 1944 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார். அதுதான் தவறான கேள்வி அப்படிங்கிறாங்க. 1947 சுதந்திரம் அடைந்த போது வந்துன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ஓமந்தூரார் தான் இருந்திருப்பாங்க. ஸோ 1947 வந்து ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக வந்து இருந்தார் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து பாருங்க, 1952 to 54 வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து ராஜாஜி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து தான் 1954 to 63 வந்து காமராஜர் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க, அவருடைய பீரியடு. ஸோ அந்த பி ஆப்ஷனும் வந்ததுன்னா கரெக்டு தான். 1949 வந்து குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார், கரெக்டு. ஏன்னா ஓமந்தூராருக்கு அப்புறம் தான் குமாரசாமி வருவாங்க, அதுக்கப்புறம் ராஜாஜி வருவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்தோன்னா காமராஜர் அவர்கள் வந்து வருவாங்க. ஸோ 1944 பிரகாசம் வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறது தவறு. 1949 அப்படின்னா குமாரசாமி வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. 1954 வந்துன்னா காமராஜர் வந்து இருந்திருப்பாங்க. 1947 வந்து ஓமந்தூரார் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. நமக்கு சி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து ராங் அமைந்திருக்கு. யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது அப்படின்னா வந்து அதியமான் அவர்கள் காலத்தில் தான். அதியமான் அவர்களோட முன்னோர்கள் காலத்தில், யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது, அதுதான் கேள்வி. ஆன்சர் வந்து அதியமான். உள்ளது சிதைப்போர் உளரணப்படார் இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறுந்தொகை அப்படிங்கிறாங்க. உள்ளது சிதைப்போர் உளரணப்படார் இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் வந்துன்னா குறுந்தொகை அப்படிங்க. குறுந்தொகையும் வந்து எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிவரை வரை வந்து 4 to 8 அப்படிம்பாங்க. அதை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ, அடிக்கடி கேட்டிருக்காங்க. 401 பாடல்களை கொண்டது தான் வந்து குறுந்தொகை. அதன் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருப்பாங்க. புலவர் பலரால் வந்து மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னாலும் வந்து குறுந்தொகை அப்படி தான் வரும். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. முதலில் தொகுக்கப்பட்ட ஒரு தொகை நூல் எது அப்படின்னாலும் வந்து குறுந்தொகை வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உள்ளது சிதைப்போர் உளரணப்படார் இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறுந்தொகை. கம்பரின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். சச்சிதானந்தன் படைப்பில் தான் காணலாம் அப்படிங்கிறாங்க. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அப்படின்னா சச்சிதானந்தன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை இந்த தொடரை பாடிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை இந்த தொடரை பாடிய கவிஞர் வந்துன்னா பாரதிதாசன். புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்லாம் பாரதிதாசனை குறிப்பிடுவாங்க. அவர் வந்து குயில் அப்படிங்கிற இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், வீரகாவியம், புரட்சி தாய், வீரத்தாய் வரும், வீரகாவியம் வராது, வீரத்தாய் வரும், எதிர்பாராத முத்தம், கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலா தெய்வம். அடுத்து வேற என்ன வரும்,
குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, இதெல்லாம் வந்துன்னா யார், பாரதிதாசன் அவர்களுடையதான். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, சஞ்சீவ பர்வதத்தின் சாரல், அடுத்து என்னென்னலாம் வரும், சேரதாண்டவம், கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை நீதி வெண்பா, வீரத்தாய், புரட்சிக்கவி, இதெல்லாம் வந்து அவரோட நூல்கள். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இந்த தொடரை பாடிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன். முக்கியமானது அவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் அப்படிங்க. அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இவ்வாறு புகழ்ந்தவர் வந்து நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறாங்க. நாமக்கல் கவிஞர்னார் வே ராமலிங்கனார், அவரை காந்திய கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அவர் முதல் அரசவை கவிஞர், அது ரொம்ப முக்கியம். என் கதை, சங்கொலி, அவனும் அவளும், இதெல்லாம் அவரோட நூல்கள். கத்தியின்றி ரத்தமொன்று யுத்தமொன்று வருகுது, அந்த பாடலை கூட உப்பு சத்தியாகிரகத்தின் போல பாடியிருப்பாங்க. நடுவண் அரசு டேசம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னா 1978. ரொம்ப முக்கியம். பெரியாரின் அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு வந்து இதுனா 1978 நடுவண் அரசு. தமிழ்நாட்டின் ரூசோ, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிலாம் வந்து பெரியார் அவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. ரொம்ப முக்கியம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெரியார். தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னாலும் வந்து பெரியார் அவர்கள் தான் குறிப்பிடுவாங்க. புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, ரிவோல்ட், இதெல்லாம் இவரோட நடத்திய இதழ்கள். அதில் ரிவோல்ட் வந்து ஆங்கில இதழ், அது ரொம்ப முக்கியம். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா பாண்டித்துறையார் அப்படிம்பாங்க. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னா வந்து பாண்டித்துறையார். பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று வந்து சொத்துரிமை வந்து இல்லாமை அப்படிங்க. பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று வந்து சொத்துரிமை இல்லாமை. இன்ஸ்டிங் என்ற ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் வந்து எது அப்படின்னா இயற்கை அறிவு அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டிங் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் வந்து என்ன, இயற்கை அறிவு. அடுத்து ஒரு பொறுத்துக அந்த தாவர உறுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. மூங்கில் அப்படின்னா வந்து என்ன குறிப்பிடுவாங்க அப்படின்னா வந்து மூங்கில்னா இலை, வேப்பந்தலை, கமுகம், கூந்தல், நெல்னா தாள் அப்படிங்க. மூங்கில்னா இலை, வேப்பந்தலை, கமுகம்னா கூந்தல், நெல் அப்படின்னா தாள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் வந்து வருவாங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். அதே மாதிரி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசித்தீர வேண்டும் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்களுடையது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பது வந்து கண்ணதாசன் அவர்களுடையது. சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டது வந்து கவிமணி. இந்த 4 கேள்வியை வந்து ஒரே பொறுத்துகம் வச்சுட்டாங்க. இது தனியாக கூட கேட்கலாம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும்னா நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னா கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும்னா கவிமணி. பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர், ஏறு தழுவுதல் அப்படின்னு. பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் அப்படின்னா ஏறு தழுவுதல் அப்படிங்கிறாங்க. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறுந்தொகை அப்படிங்க. வினையே ஆடவர் குயிர் அப்படின்னா வந்து குறுந்தொகை. குறுந்தொகை தான் பார்த்தோம். 8 தொகை நூல்கள் ஒன்று தான் குறுந்தொகை. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் வந்து என்ன குறுந்தொகை. இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. உமர் கயாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் அப்படின்னா. உமர் கயாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். அறிவு உண்டாகுக என்று வாழ்த்தியவர் வந்து யாருன்னா அரவண அடிகள் அப்படிங்கிறாங்க. அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார் அப்படின்னா வந்து அரவண அடிகள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யார்னா நோம் சாம்ஸ்கி அப்படிங்கிறாங்க. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று கூறியவர் வந்து நோம் சாம்சுகி. தமிழரசு குறவஞ்சையை இயற்றியவர் யார்னா வரத நஞ்சையப்ப பிள்ளை அப்படிங்கிறாங்க. தமிழரசு குறவஞ்சையை இயற்றியவர் வந்து வரத நஞ்சையப்ப பிள்ளை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா 10 அப்படிங்க. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து 10.
நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார் அப்படின்னா தோழர் ஜீவானந்தம் அப்படிங்கிறாங்க. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை வந்து பாராட்டியவர் வந்து தோழர் ஜீவானந்தம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்கர். அப்படி பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. கேள்வி ரொம்ப நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யார்னா முத்துராமலிங்க தேவர். அவரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் வந்து திருவிக்கா அவர்கள். அது ரொம்ப முக்கியம். தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். இதே தென்னாட்டு திலகர் அப்படின்னா வந்து வஉசி அவர்கள் வந்து வருவாங்க. இல்லை ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.